ஹாய், நான் பிரதீப். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அட்வான்ஸ் கிரீக்ஸை பற்றி பேசியிருந்தோம். அது தெரியாமல் என்னால் ட்ரேட் பண்ண முடியுமா? ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். உங்கள் ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். நம்ம அதுக்கு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணோம் ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ மெயினாக பார்த்தோம்னா டைரக்ஷனல் அண்ட் நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஃபேமஸான நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்க போகிறோம். நான் டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸில் பார்த்தீங்கன்னா எந்த மார்க்கெட் கண்டிஷனை நம்ம ட்ரேட் பண்ணுறோன்னு இருக்குது. ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா இல்லை வாலடைல் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா? ஒரு இண்டெக்ஸ் 10,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப பெருசாக மூவ் ஆகாது, ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணலாம். நீங்கள் ஒரு 10,500 கால் ஆப்ஷனையும் ஒரு 9,500 புட் ஆப்ஷனையும் நீங்கள் செல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு பேர் ஷார்ட் ஸ்ட்ராங்கல். ரொம்ப பேசிக்கான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே 9,500லேருந்து 10,500க்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா இந்த உங்கள் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஆனால் இதை தாண்டி போகும்போது உங்கள் லாஸ் அன்லிமிட்டடாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் சடனாக ஒரு 2,000 பாயிண்ட்ஸ் கிராஷ் ஆச்சுன்னா உங்கள் பிஇ நீங்கள் ஒரு 50 ரூபாவில் விற்று வச்சுருக்கீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸ் கிராஷ் ஆகும்போது 8,500. அப்போ அந்த ஆப்ஷனோட விலை 1000 மாறிடும். அதே இந்த பக்கம் இருக்க சிஇயில் ஒரு 50 ரூபா தான் இருக்கும். 50 ரூபா தான் உங்களுக்கு சிஇ கொடுத்துருக்கும். ஸோ இதில் ரிஸ்க் அன்லிமிட்டட். இந்த ரிஸ்க்கை லிமிட் பண்ண என்ன பண்ணணுன்னா, இப்போ 9,500ல் இருக்க புட்டு செல் பண்ணிங்கன்னா ஒரு 9,000 புட்டை நீங்கள் பை பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும்னா உங்கள் பே ஆஃப் இந்த மாதிரி மாறிடும். உங்கள் ரிஸ்க்கு கம்மியாயிடும், ஆனால் உங்கள் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா அந்த ஹெட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஹெட்ஜஸ் கொடுக்குற காஸ்ட் இது. ஸோ இப்படி இருக்க பே ஆஃப் இப்படி மாறிடும். உங்கள் ப்ராஃபிட் கம்மியாயிடும், ஆனால் உங்கள் ரிஸ்க் லிமிட் ஆகிடும். அன்லிமிட்டட் ரிஸ்க்குன்றது காணா போயிடும். இதே மாதிரி தான் எனக்கு மார்க்கெட் வாலட்டைலாக மூவ் ஆக போகுதுன்னு தெரியும். பட் ஆனால் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு எனக்கு தெரியலன்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். அதே 10,000ல் இருக்க மார்க்கெட்டை 10,200 கால் ஆப்ஷனையும் 9,800 புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் பை பண்ணி வச்சுருங்க. மார்க்கெட் அதே இடத்துல இருந்தால் உங்களுக்கு லிமிட்டட் லாஸ் வரும். மார்க்கெட் எந்த பக்கம் ட்ரெண்ட் ஆனாலுமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக வரும். இது ஒரு பேசிக் ஸ்ட்ராட்டஜி. நான் டைரக்ஷன், அதாவது எனக்கு டைரக்ஷன் தெரியலன்றவங்க யூஸ் பண்ணுறது. இந்த கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் லாஸை லிமிட் பண்ணாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் அதாவது ஒரு 7 to 8 டைம்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த பக்கம் மார்க்கெட் போதுன்னு தெரியலனாலும் நீங்கள் காசு பண்ண முடியும். மார்க்கெட் ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் உங்கள் ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது பார்த்துட்டோம். ஆனால் என்னால் மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு டைரக்ஷன் மூவ் ஆக போகுது மார்க்கெட், அதை வச்சு நான் எப்படி ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அந்த டைரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.